பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைதளத்தில் உறுப்பினர்கள் ஆகாதவர்கள் உறுப்பினர்கள் ஆகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வியாளர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் 18வது அதிகாரமாகிய வெகாமையில் 176 முதல் 180 வரை 5 குறள்களில் எந்த அளவிற்கு வெகாமை மனிதனை வீழ்த்தும் என்பதை வள்ளுவன் எவ்வாறு படம் வரைந்து விளக்குகிறான், உளவியல் ரீதியாக அது என்ன பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை விளக்கமாக பார்ப்போம். வாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் அரிய உரை 176 முதல் 180 வரை 5 குறள்கள். படக்காட்சி 71, நாள் 22/12/2023. பாருங்கள். 176வது குறள். அருள்வகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வகி பொல்லாத சூழக்கெடும். பாருங்கள். அருள்வகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வகி பொல்லாத சூழக்கெடும். அதாவது என்ன ஆழமான பொருள் இங்கே நிறைந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அருள்வகி, அருள் என்றால் அறம். இந்த இடத்தில் அருள் என்பது அறம். அருள்வகி, அறத்தை நேசித்து ஆற்றின்கண் நின்றான். அழகான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன், அறத்தை நேசித்து அர்த்தமுள்ள குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் ஆற்றின்கண் நின்றான். இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் பொருள்வகி, அதாவது பொருளின் மேல் பிறர் பொருளின் மேல் ஆசைப்பட்டு அதை அபகரிக்க நினைத்தால் பொல்லாத சூழக்கெடும். இழிவும் இன்னலும் அவனை சூழ்ந்து அழித்துவிடும். அருள்வைக்கு ஆற்றின்கண் நின்றான் பொருள்வைக்கு பொல்லாத சூழக்கெடும். அருள்வைக்கு ஆற்றின்கண் நின்றான் பொருள்வைகி பொல்லாத சூழக்கெடும். அறத்தை நேசித்து அழகான இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க, அர்த்தமுள்ள இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு அதை அபகரிக்க நினைத்தால் இன்னலும் இழிவும் அவனை சூழ்ந்து அழித்துவிடும். இதுதான் இதனுடைய பொருள். பொருள் இல்லறத்தை இனிதே இயக்குவன் பிறர் பொருளை விரும்பினால் அக்கணமே அழிவான். விளக்கம். அறநெறியோடு இல்வாழ்க்கை நடத்துபவன், அறநெறியோடு இல்வாழ்க்கை நடத்துபவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பொல்லாதது செய்தால் அவன் அக்கணமே கெட்டொழிவான். அதாவது அறம் தூக்கி இல்வாழ்க்கை வாழ்பவன் தீய வழிகளில் பிறர் பொருளை கவர நினைத்தால் நினைத்த கணமே நிர்மூலமாவான். பிறர் பொருளை கவர நினைத்தால் காலம் கண்ணிமைக்கும் கணத்தில் களைந்துவிடும். பிறர் பொருளை கவர நினைத்தால் காலம் கண்ணிமைக்கும் கணத்தில் களைந்துவிடும். பொருள். அருள்வகி அறநெறியை நேசித்து, அருள் அறம், ஆற்றின்கண் நின்றான் இல்லற நெறிகளை மதித்து தூய இல்வாழ்க்கை வாழ்பவன். ஆற்றின்கண் நின்றான் இல்லற நெறிகளை மதித்து தூய இல்வாழ்க்கை வாழ்பவன். பொருள்வகி பிறர் பொருளை விரும்பி பொல்லாத அப்பொருளை அடைவதற்கான தீய வழிகளை பின்பற்றி சூழக்கெடும். பின்பற்றினால் தீய வழிகளை சிந்தித்த கணமே அவன் கெடுவான்.
இந்த தீய வழிகளை சிந்தி தக்கணமே அவன் கெட்டொழிவான். மீண்டும் குரலை பாருங்கள். அருள்வகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வகி பொல்லாத சூழக்கிடும். அறத்தை நேசித்து அறநெறி தவறாது இல்வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவன் பொருள் வகி பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு அதை கவர நினைத்தால் அக்கணமே இன்னலும் இழிவும் அவனை சூழ்ந்து அழித்துவிடும். பாருங்கள் 177வது குறள். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டார் கரிதாம் பயன். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டார் கரிதாம் பயன். எவ்வாறு இதை பிரிக்க வேண்டும் என்பதை பாருங்கள். விளைவையின் பயன், விளைவையின் பயன், அதாவது பிறர் பொருள்கள் மீது ஆசைப்பட்டு அதை அபகரித்துக் கொள்வதால் ஏற்படும் பயன். விளைவையின் பயன், பிறர் பொருளை மீது ஆசை கொண்டு அதை கவர்ந்து கொள்ளால் ஏற்படக்கூடிய நன்மை. மாண்டார் கரிதாம், பிற்காலத்தில், அதாவது பிறர் பொருளை அபகரித்து கொண்டு பிற்காலத்தில் அதை பயன்படுத்துகின்ற பொழுது, பிறர் பொருளை அபகரித்து பிற்காலத்தில் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அது நன்மையையும் மகிழ்ச்சியையும் தராது. விளைவையின் பயன் மாண்டார் கரிதான். ஒருவருடைய பொருளை அபகரித்து கொண்டு அதை பிற்காலத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது அது நன்மையையும் மகிழ்ச்சியையும் தராது. எனவே வெகியாம் ஆக்கம், எனவே வெகியாம் ஆக்கம், பிறர் பொருளை கவர்ந்து கொள்ளுவதால் தனக்கு நன்மை கிடைக்கும் என்ற தவறான எண்ணம் வேண்டற்க வேண்டாம், வேண்டற்க வேண்டாம். விளைவையின் பயன் மாண்டார்கரிதாம் வெகியாம் ஆக்கம் வேண்டற்க. விளைவையின் பயன் மாண்டார்கரிதாம் வெகியாம் ஆக்கம் வேண்டற்க. பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் கிடைக்கக்கூடிய பயன் அதை பிற்காலத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது அது பிறர் பொருளை கவர்ந்து கொண்டு அதை பிற்காலத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது அது நன்மையையும் மகிழ்ச்சியையும் தராது. எனவே வெகியாம் ஆக்கம், பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்னும் தவறான எண்ணம் வேண்டற்க வேண்டாம். பொருள், பிறர் பொருள் எக்காலத்திலும் நன்மை பயக்காமையால் பிறர் பொருள் கவராமை நன்று. பிறர் பொருள் எக்காலத்திலும் நன்மை பயக்காமையால், முக்காலும் நன்மை பயக்காமையால் பிறர் பொருள் கவராமை நன்று. விளக்கம், பிறர் பொருளை கவர்ந்து தான் வளம் பெற ஒருவன் விரும்பினால் அது உண்மையான வளமாகாது. அவ்வளத்தால் எவ்வித நன்மையும் விளையாது. அதாவது பிற பொருளை கவர்வதால் கிடைக்கும் பயன் பிற்காலத்தில் நற்பயன் தருவதாக அமையாத காரணத்தினால், பிற பொருளை கவர்வதால் கிடைக்கும் பயன் பிற்காலத்தில் நற்பயன் தருவதாக அமையாத காரணத்தினால் பிற பொருளை கள்ளத்தால் கவர வேண்டாம். சொற்பொருள், விளைவையின் பயன் பிற பொருளை கவர்வதால் கிடைக்கும் பயன் மாண்டார்க்கு அரிது ஆகும். மாண்டார்க்கு அரிதா, பிற்காலத்தில் அதை அனுபவிக்கும் பொழுது அது நன்மையையும் மகிழ்ச்சியையும் தருவதில்லை. வெகியாம் ஆக்கம், வெகியாம் ஆக்கம். எனவே பிறர் பொருளை கவர்வதால் கிடைக்கும் ஆக்கம் வேண்டற்க வேண்டாம். மீண்டும் குறள். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டார்கரிதாம் பயன். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டார்கரிதாம் பயன்.
விளைவையின் பயன் மாண்டார் கரிதா வெகியாம் ஆக்கம் வேண்டற்கதா. விளைவையின் பயன் மாண்டார் கரிதாம் வெகியாம் ஆக்கம் வேண்டற்க. ஒரு பொருளை அபகரித்து ஒரு பொருளை விரும்பி அதை அபகரித்து கவர்ந்து கொள்வதால் கவர்ந்து கொண்டு பிற்காலத்தில் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அது எந்த நன்மையையும் மகிழ்ச்சியும் பயப்பதில்லை. எனவே பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கீழ்த்தரமான எண்ணம் வேண்டாம். நூற்றி 78. அகாமை செல்வத்திற்கு யாதெனில் வெகாமை வேண்டும் பிறங்கை பொருள். மிக அழகான ஆழமான குறள். அன்பு மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, இந்த பொருளின் பயன் பாருங்கள். அகாமை செல்வத்திற்கு யாதெனில் வெகாமை வேண்டும் பிறங்கை பொருள். அதாவது செல்வத்திற்கு, ஒருவனிடத்தில் இருக்கக்கூடிய மண்பொருள் மனப்பொருளாகிய செல்வத்திற்கு அகாமை, அதாவது குறையாமை, அழிந்து போகாமை, இறங்காமை. அகாமை என்றால் அகன்று போகாமை, குறையாமை, இழிந்து போகாமை. அகாமை அதாவது நிலையாக இருக்க வேண்டுமெனில், அகாமை நிலையாக இருக்க வேண்டுமெனில் செல்வத்திற்கு அகாமை. ஒருவனிடத்தில் இருக்கக்கூடிய மண்பொருளும் மனப்பொருளும் குறைந்து போகாமல் இருக்க வேண்டுமெனில் பிறன் கை பொருள், பிறனுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளை, பிறர் பொருளை வெகாமை வேண்டும். பிறனுடைய கையில் அவனுடைய பயனுக்காக அவன் வைத்துக் கொண்டிருக்கும் பொருளோ அல்லது பிறருடைய பொருளையோ அபகரித்து கொள்ள வேண்டும், ஆசைப்பட்டு அதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற தீய எண்ணம் இல்லாதிருக்க வேண்டும். அகாமை செல்வத்திற்கு யாதெனில் வெகாமை வேண்டும் பிறன்கை பொருள். செல்வத்திற்கு அகாமை யாதெனில் பிறன்கை பொருள் வெகாமை வேண்டும். செல்வத்திற்கு அகாமை யாதெனில் பிறன்கை பொருள் வெகாமை வேண்டும். ஒருவனுடைய இருக்கக்கூடிய இடத்தில் மண்பொருளும் மனப்பொருளும் ஆகிய செல்வம் அழியாது நிலைத்து நிற்க வேண்டுமெனில் அவன் பிறருடைய கையில் இருக்கக்கூடிய பொருளை, பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற இழிவான எண்ணம் இல்லாதிருக்க வேண்டும். பொருள் தன் செல்வம் நிலைத்து நிற்க பிறர் செல்வம் விரும்பாமை வேண்டும். தன் செல்வம் நிலைத்து நிற்க பிறர் செல்வம் விரும்பாமை வேண்டும். விளக்கம்: தன்னுடைய மண்பொருள் செல்வம் மற்றும் மனப்பொருள் செல்வம் ஆகிய இரண்டும் குறையாதிருப்பதற்கு உரிய வழியாதெனில் பிறர்க்கு தேவையான அவர் கையில் இருக்கும் அவர் பொருளை தான் விரும்பாதிருப்பதே. பிறர் கையில் இருக்கும் அவருக்கு வேண்டிய பொருளை தான் விரும்பாதிருப்பதே. அதாவது ஒருவனின் செல்வம் குறையாதிருக்க வேண்டுமெனில் அவர் பிறர் பொருளை விரும்பாத தன்மை வேண்டும். ஒருவரிடம் உள்ள பொருள், செல்வம், மண்பொருள், மனப்பொருள் நிலைத்திருக்க வேண்டும், குறையாதிருக்க வேண்டுமெனில் அவர் பிறர் பொருளை விரும்பாத தன்மை அவரிடம் இருக்க வேண்டும். சொற்பொருள்: செல்வத்திற்கு ஒருவனின் மண்பொருள் செல்வம் மற்றும் மனப்பொருள் செல்வம் ஆகிய இரண்டும் அகாமை, சுருங்காமை, குறையாமை, சுருங்காமல் இருக்க யாதெனில் வேண்டிய காரணம் எதுவெனில் பிறன் கைப்பொருள், அது பிறனுக்கு தேவையான அவனது கையில் இருக்கும் பொருளை வெகாமை வேண்டும், தான் விரும்பாத தன்மை வேண்டும், தான் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமை வேண்டும். பாருங்கள், மீண்டும் குறளை மட்டும் பார்ப்போம். அகாமை செல்வத்திற்கு யாதெனில் வெகாமை வேண்டும் பிறன்கை பொருள். செல்வத்திற்கு அகாமை யாதெனில் பிறன்கை பொருள் வெகாமை வேண்டும். செல்வத்திற்கு அகாமை யாதெனில் பிறன்கை பொருள் வெகாமை வேண்டும். ஒருவனிடம் உள்ள செல்வம், பொருள் செல்வம், மனச்செல்வம், இந்த இரண்டும் குறையாது இருக்க வேண்டும் எனில் அவன் பிறர் பொருள்கள் மீது ஆசைப்பட்டு அதை கவரக்கூடிய எண்ணம் இல்லாதிருக்க வேண்டும்.
179வது குறள். அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு. மிக ஆழமான குறள். ஆனால் சீர்கள் எல்லாம், அதாவது 7 சீரும் மாறி மாறி வைக்கப்பட்டிருக்கின்றன. அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு. அறிவறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு. அதாவது அறனறிந்து பிறர் பொருளை கவர்ந்து கொள்வது அறமற்ற செயல். அறனறிந்து பிறர் பொருளை மேல் இச்சை கொண்டு அதை கவர்ந்து கொள்ள நினைப்பது அறமற்ற செயலாகும் என்பதை அறிந்து, அறனறிந்து வெகா பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதிருப்பது. அறிவுடையார் திறனறிந்தே. அறிவுடையார் அப்படிப்பட்ட ஞானம் உள்ள, அந்த அறத்தை நேசிக்கக்கூடிய, பிறர் பொருளை விரும்பாத பிறர் பொருளின் மேல் இச்சை கொள்ளாத அறிவுடையாரின், பெரியோரின் ஞானத்தின் தன்மைக்கு ஏற்ப அறிவுடையார் திறனறிந்து. அறிவுடையார் திறனறிந்து. அறிவுடையார் திறனறிந்து, அதாவது அந்த சான்றோரின், அறத்தை மதிக்கக்கூடிய அந்த சான்றோரின் தகுதிக்கு ஏற்ப அறிவுடையார் திறனறிந்து, அந்த சான்றோரின் அறத்தை நேசிக்கக்கூடிய அந்த சான்றோரின் தகுதிக்கு ஏற்ப, திறன் அறிந்து தகுதிக்கு ஏற்ப ஆங்கே சேரும் திரு. அங்கே அந்த இடத்தில் செல்வம் என்னும் திருமகள் சென்று குடியிருப்பாள். அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு. அறனறிந்து வெகா பிறர் பொருளை கவர்ந்து கொள்வது அறமற்ற செயலாகும் என்பதை உணர்ந்த அறிவுடையார் சான்றோரின் திறனறிந்து அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அங்கே சேரும் திரு. அங்கே செல்வ மகள் சென்று குடியிருப்பார். பிறர் பொருளை விரும்பாத, பிறர் பொருளை விரும்புவது அறமற்ற செயல் என்பதை உணர்ந்த சான்றோரின் திறமைக்கு ஏற்ப செல்வ மகள் அவர்களிடம் குடியிருப்பாள். அவர்களை சென்று அவர்களிடம் குடியிருப்பாள். பிறர் பொருள் விரும்பார் வீட்டில் குடியிருக்கும் செல்வம். பிறர் பொருள் விரும்பார் வீட்டில் குடியிருக்கும் செல்வம். அதாவது மற்றவர்கள் பொருள் மீது ஒருவன் ஆசைப்படாதிருந்தால் அங்கே செல்வம் விளையாடும். அங்கே செல்வம் துள்ளி விளையாடும். விளக்கம்: பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை நிறைந்த அறமாகும், சிறந்த அறமாகும். அத்தகைய சான்றோரின் திறமைக்கேற்ப செல்வம் அவர்களை சென்றடையும். அதாவது பிறர் பொருளை விரும்பாத சான்றோரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் திருமகள் குடியிருப்பாள். பிறர் பொருளை விரும்பாத சான்றோரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் திருமகள் குடியிருப்பாள். சொற்பொருள்: அறனறிந்து பிறர் பொருளை விரும்பாத தன்மையை அறம் என்பதை உணர்ந்த சான்றோர். அரண் அறிந்து பிறர் பொருளை விரும்பாத தன்மையே அறம் என்பதை உணர்ந்த சான்றோர் வெகா பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள். அறிவுடையார் திறன் அறிந்து அவ்வகையான ஞானமுடையவர்களின் தகுதியை அறிந்து, அறிவுடையார் திறன் அறிந்து அவ்வகையான ஞானமுடையவர்களின் தகுதியை அறிந்து அங்கே சேரும் திரு. அங்கே திருமகள் சென்று குடியிருப்பாள். திரு செல்வம், திருமகள். அதாவது எவன் ஒருவன் மற்றவர்கள் பொருள் மீது ஆசைப்படாதிருக்கிறானோ அவனை செல்வம் நேசித்து அவனுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருக்கும். எவன் ஒருவன் பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாதிருக்கிறானோ அவனை செல்வம் நேசிக்கும். பிறர் பொருளை நேசிக்காதவனை செல்வம் நேசிக்கும். இதுதான் பொருள்.
அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு. பிற பொருளை கவர்ந்து கொள்ளுவது அறமற்ற செயல் என்பதை உணர்ந்த சான்றோரின் திறமைக்கு ஏற்ப செல்வம் அவர்களிடம் சென்று குடியிருக்கும். பிறர் பொருளை கவர நினைத்தல் அறமற்ற செயல் என்பதை உணர்ந்த சான்றோரின் திறமைக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப செல்வம் அவர்களை சென்றடையும். எண்பதாவது குறள். மிக வார்த்தைகள் எல்லாம் கனமான வார்த்தைகள், ஆனால் பொருளும் கனமான பொருள். இரல் ஈனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இரலீனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. என்ன பொருள்? இவ்வாறு பிரிக்க வேண்டும். எண்ணாது வெகின், எண்ணாது பிறர் பொருளை கவர்ந்து கொள்ளுவதால் என்ன பின்விளைவு ஏற்படும் என்பதை எண்ணாது. பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால், அபகரித்துக் கொள்வதால் அதனுடைய பின்விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதை எண்ணாது. வெகின், பிறர் பொருளின் மீது ஆசை கொண்டு அதை அபகரிக்க நினைத்தால். இரல் ஈனும், இன்னலும் இழிவும் அவர்களை வந்து சேரும். எண்ணாது வெகின், பிறர் பொருளை கவர்ந்து கொள்ளுவதால் என்ன விளையும் என்பதை அறியாமல் பிற பொருள் மீது ஆசை கொண்டதை அபகரிக்க நினைத்தால் இரல் அழிவு ஈனும், அழிவு நேரும். வேண்டாமை எனும் செருக்கு, வேண்டாமை என்னும் செருக்கு பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளாத நற்பண்பு. வேண்டாமை என்னும் செருக்கு பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாத நற்பண்பு. விரல் ஈனும் வெற்றியை தரும். விரல் ஈனும் வெற்றியை கொண்டு வரும். அதாவது பிறர் பொருளை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அழிவு வரும். பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளாத நற்பண்பு இருந்தால் அது வெற்றியை தரும். பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளக்கூடிய, பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளக்கூடிய இழிவான பண்பு இழிவை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாத நற்பண்பு வெற்றியை தரும், அதாவது பெருமையை கொண்டு வரும். அவ்வளவுதான். அப்போ இரலீனும் எண்ணாது வெகின், எண்ணாது வெகின் இரல், அவ்வளவுதான். எண்ணாது வெகின் இரல் ஈனும், பின்விளைவை எண்ணாது ஒரு பொருளை கவர்ந்து கொள்ள நினைத்தால் இழிவை நாம் சந்திக்க நேரிடும், இழிவையும் இன்னலையும் நாம் சந்திக்க நேரிடும். வேண்டாமை பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளாத நற்பண்பு. வேண்டாமை என்னும் செருக்கு, வேண்டாமை என்னும் செருக்கு பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாத நற்பண்பு. விரல் ஈனும் வெற்றியை தரும், பெருமையை கொண்டு வரும். பொருள்: பிறர் பொருளை விரும்புதல் வீழ்ச்சியையும் விரும்பாமை வெற்றியையும் தரும். பிறர் பொருளை விரும்புதல் வீழ்ச்சியையும் விரும்பாமை வெற்றியையும் தரும். விளக்கம்: பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது அறமற்ற எண்ணம். அதை எண்ணி பார்க்காது பிறர் பொருளை விரும்பினால் அது அழிவை தரும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது அறமற்ற எண்ணம். அதை எண்ணி பார்க்காது பிறர் பொருளை விரும்பினால் அது அழிவை தரும். பிறர் பொருளை விரும்பாத நற்குணம் வெற்றியை தரும். அதாவது பிறர் பொருளை விரும்புதல் வீழ்ச்சியையும் விரும்பாமை வெற்றியையும் தரும். சொற்பொருள்: எண்ணாது, பின்விளைவை எண்ணி பார்க்காது. வெகின், ஒருவன் பிறர் பொருளை கைப்பற்ற கருதினால். இரல் ஈனும், அந்த எண்ணம் அவனுக்கு அழிவை தரும். இரல்
இரல்னா இறுதி, அழிவு, கேடு, இறுதி நிலை, அதாவது அழிவு நிலையை கொண்டு வரும். வேண்டாமை பிறர் பொருளை விரும்பாத நற்குணம் எனும் செருக்கு எனப்படும் பெருமை. வேண்டாமை எனும் செருக்கு பிறர் பொருளை விரும்பாத நற்குணம் என்னும் பெருமை. விரல் ஈனும் வெற்றியை தரும், பெருமை தரும். விரல் வெற்றி, பெருமை, வீரம், வலிமை. எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். விரல் என்றால் வெற்றி, பெருமை, வீரம், வலிமை. ஈனும் பெரும் தரும் கொடுக்கும். அப்போ இந்த 80வது குறள் பாருங்க, அழகான குறள். இரலீனும் எண்ணாது வெயின், எண்ணாது வெயின் இரலீனும். வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும். இதுதான் மாணவ செல்வங்களே இந்த குறள். இரலீனும் எண்ணாது வெயின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு இப்படி பிரிக்கணும். எண்ணாது வெயின் இரலீனும், பிறர் பொருளை கவர்ந்து கொள்ளுவதால் இருவு ஏற்படும் என்பதை எண்ணாது பிறர் பொருளை கவர நினைத்தால் இரலீனும் இழிவும் இன்னலும் நம்மளை வந்து வீழ்த்திவிடும். வேண்டாமை பிறர் பொருளை மீது ஆசைப்படாத தன்மை, வேண்டாமை என்னும் செருக்கு பிறர் பொருள் மீது ஆசைப்படாத நற்பண்பு விரலீனும் வெற்றியை கொண்டு வந்து தரும். இவ்வாறு அதாவது பாருங்க, இந்த 5 குறள்களையும் பார்த்திருக்கிறோம். இதில் என்னுடைய விமர்சனத்தையும் கொடுத்துவிட்டு பின்பு நான் பேசுவோம். பிறர் பொருளை விரும்புவதும் அதை அபகரிக்க ஆசைப்படுவதும் அபகரித்துக் கொள்வதும் மனித பண்பை எவ்வாறு சீர்குலைக்கும் என்பதை இவ்வதிகாரத்தில் வள்ளுவன் எவ்வாறு வரையறுக்கிறான் என்பது நம்மை மயக்கூச்சரிக்க செய்கிறது. பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளுதல், அதை அபகரிக்க நினைத்தல், அபகரித்துக் கொள்ளுதல், இந்த மாதிரியான மனித பண்பற்ற செயல்கள் மனித அந்த தனி மனிதனை மட்டுமன்றி மனித இனத்தையே எவ்வாறு பாதிக்கும், அந்த மனிதனையும் அவன் குடும்பத்தையும் அவன் சார்ந்த சமூகத்தையும் எவ்வாறு அதை பாதிக்கும் என்பதை வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, அவன் மனிதன் தானே, அவன் காலத்திலும் இதையெல்லாம் சந்தித்தவன் தான், உணர்ந்துதான் எழுதுகிறான். அனைத்தும் உளவியல் ரீதியான உண்மை. அதனால் தான் இதற்கு திருக்குறளும் அறிவியலும் என்று நான் தலைப்பட்டிருக்கிறேன். உளவியல் என்பதை அறிவியல் ரீதியாக விளக்கிக் கொண்டே வருகிறான். இந்த 10 குறள்களுக்கும் நான் 10 குறள்களை கொடுத்திருக்கிறேன். அதே பொருளை சுமந்து நிற்குமாறு 10 குறள்களை கொடுத்திருக்கிறேன் பாருங்கள். பிறன்பொருள் கவர்தல் குடி வீழ்த்தி குற்றம் மறவாது கொண்டு வரும். பிறன்பொருள் கவர்தல் குடி வீழ்த்தி குற்றம் மறவாது கொண்டு வரும். பிறன் பொருளை கவர நினைத்தால் அதன் குடியை, அவனுடைய குடும்பத்தை அழிப்பதுடன் அவனுக்கு இழிவையும் சுமந்து வரும். எல்லாமே 7 சீர் கொண்ட குறள் பார்த்தான். மானம் மதிக்கும் மறவர் மறவாரே ஈனம் சார் புன் செய்யும் வெகல். மானத்தை உயிரென மதிக்கக்கூடிய மறவர்கள், ஈனத்தை சுமந்து இருக்கக்கூடிய, பிறர் பொருளை கவர்தல், வெகல் என்ற பிறர் பொருளை கவர்தல், மானத்தை மதிக்கக்கூடிய மறவர்கள், ஈனத்தை சுமந்து நிற்கும் பிறர் பொருள் கவர்தல் என்று இழிவான செயலை செய்ய மாட்டார்கள். பெயரை புகழை விரும்போர் சிறுக்கார் அயலர் பொருள்தனை நாடி. பேரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சான்றோர் பிறர் பொருள்களை கவர வேண்டும் என்ற சிறிய செயல்களை செய்ய மாட்டார்கள், இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். ஐம்புலம் ஆழ்வார் எளியார் இளவென்று கைமை சுமக்கும் பொருள். ஐம்புலம் ஆழ்வார் எளியார் இளவென்று கைமை சுமக்கும் பொருள். அதாவது ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய பெரியோர் சான்றோர் தன்னிடம் மண்பொருள் இல்லையே, வறுமை தன்னை வாட்டுகிறதே என்று எண்ணி இந்த இழிவை சுமந்து நிற்கும் வெகல், பிறர் பொருளை கவர்தல் என்னும் இழிவான செயலை செய்ய மாட்டார்கள். தன்னை ஐம்புலன்களை அடக்கி ஆளும் பெரியவர்கள் தன்னிடம் மண்பொருள் இல்லையே என்று வருந்து பிறர் பொருளை கவரக்கூடிய இழிவான செயலில் ஈடுபட மாட்டார்கள். ஐம்புலம் ஆழ்வார் எளியார் இளவென்று
கைமை சுமக்கும் பொருள். அகிலகன்ற அறிவும் அரணாக ஆகின் அகிதம் அழிதனை நாடி. அகிலகன்ற அறிவும் அரணாக, அது உலகளவிற்க உலகத்தை விட அதிகமான அறிவை பெற்றிருந்தாலும் அந்த அறிவு உன்னை பாதுகாக்காது. பிறர் பொருள் மீது ஆசைப்பட்டு அதனை கவர நினைத்தால் நீ பெற்ற அந்த உலக அறிவு உன்னை காப்பாற்றாது. பிறர் பொருளை எப்பொழுது நீ கவர நினைக்கின்றாயோ அது உனக்கு இழிவையே கொண்டு வரும். அகலகன்ற அறிவும் அரணாகா ஆகின் அகிதம் அழிதனை நாடி. அகிதம் அழிதனை நாடி. அறந்தனை நேசிப்பான் இச்சித்தல் மாற்றான் புறந்தனை ஈட்டுமே கேடு. அறந்தனை நேசிப்பான் இச்சித்தல் மாற்றான் புறந்தனை ஈட்டுமே கேடு. அறத்தை நேசிக்கக்கூடிய ஒருவன் பிறன் பொருள் மீது ஆசைப்பட்டு அதை கவர்ந்து கொள்ள நினைத்தால் அது அவனுக்கு இழுக்கை கொண்டு வரும். அறந்தனை நேசிப்பான் இச்சித்தல் மாற்றான் புறந்தனை ஈட்டுமே கெடு. பிறர் பொருள் தாரா பயனென்றும் தூக்கல் மறவாது மேன்மை தரும். பிறர் பொருள் தாரா பயனென்றும் தூக்கல் மறவாது மேன்மை தரும். மற்றவர்களுடைய பொருளை கவர நினைத்தால் அல்லது பிறருடைய பொருளை கவர்ந்து கொள்வதால் அப்பொருள் என்றும் நமக்கு பயன் தராது, மகிழ்ச்சியும் தராது என்பதை உணர்ந்து கொண்டார் அது அவனுக்கு மேன்மை தரும். பிறர் பொருள் தாரா பயன் என்றும் தூக்கல் மறவாது மேன்மை தரும். நிற்க நிலையாக தன் செல்வம் நினையாமை பிறர் பொருள் வேண்டுமே என்றும். நிற்க நிலையாக தன் செல்வம் தன்னிடம் உள்ள செல்வம் நிலையாக நிற்க வேண்டுமெனில் நிற்க நிலையாக தன் செல்வம் நினையாமை பிறர் பொருள் மற்றவர்களுடைய பொருள் மீது ஆசைப்படாத தன்மை வேண்டும். நிற்க நிலையாக தன் செல்வம் நினையாமை பிறர் பொருள் வேண்டுமே என்றும். தன்னிடமுள்ள செல்வம் மண்பொருள் மனப்பொருள் நிலையாக நம்மிடத்திலே நிற்க நாம் பிறருடைய பொருளை கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதிருக்க வேண்டும். அறந்தனை நேசிப்பாளே அறம் என்னும் செல்வ மகள். அறந்தனை நேசிப்பாளே அறம் என்னும் செல்வ மகள். எவன் ஒருவன் அறத்தை நேசிக்கின்றானோ அவனிடம் எல்லா வகையான செல்வமும் குடியிருக்க ஆசைப்படும். அறத்தை நேசிப்பவனுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் செல்வம், அனைத்து வகையான மண்பொருள் செல்வம், மனப்பொருள் செல்வம், புகழ் செல்வம், எல்லா செல்வங்களும் அவனோடு ஒன்றி உறவாட ஆசைப்படும். அடுத்து பிறர் பொருள் இச்சை தருமே இழிவை பிறர் தருமே வேண்டாமை ஆகுது. பிறர் பொருள் இச்சை தருமே இழிவை விரல் தருமே வேண்டாமை ஆகுது. இப்போ தான் அங்கே பார்த்தோம். அதே தான் அந்த 80வது குறள் 180. அதாவது பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளுதல் நமக்கு இழிவை தரும். பிறர் பொருள் மீது ஆசைப்படாத தன்மை நமக்கு மேன்மை தரும். பிறர் பொருள் மீது ஆசைப்படுதல் இழிவை தரும். பிறர் பொருள் மீது ஆசைப்படாத நற்குணம் மேன்மை தரும். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, கல்வியாளர்களே, இந்த 5 குறளில் 176 முதல் 180 வரை இந்த 5 குறள்களிலும் விகாமை குறித்து வள்ளுவன் எவ்வாறு தன்னுடைய கருத்தை எடுத்துரைத்திருக்கிறான் என்பதை பார்த்தோம். அதாவது அறத்தை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர் பிறர் பொருளின் மீது இச்சை கொண்டு அதை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள். அப்போ எவன் ஒருவன் பிறர் பொருளின் மீது ஆசை கொண்டு அதை அபகரிக்க நினைக்கின்றானோ அவன் அறத்தை நேசிக்காதவன் என்று பொருள். அவன் அறநெறி அற்றவன் என்று பொருள். பிறர் பொருளை நேசிப்பவன் அறநெறி அற்றவன் என்று பொருள். இதில் மிக ஆழமான குறள் 180
70 அதாவது 178வது குறள் பாருங்கள். அகாமை செல்வத்திற்கு யாதனில் வெகாமை வேண்டும் பிறங்கை பொருள். அகாமை செல்வத்திற்கு யாதனில், செல்வத்திற்கு அகாமை யாதனில் பிறங்கை பொருள் வெகாமை வேண்டும். பெரியோர்களே, கல்வியாளர்கள், ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, மிக அழகாக 178வது குறள். அகாமை செல்வத்திற்கு யாதனில், ஒருவனுடைய செல்வம், மண்பொருள், மனப்பொருள், புகழ், ஒருவனுடைய செல்வம் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அகாமை செல்வத்திற்கு யாதனில், செல்வத்திற்கு அகாமை யாதனில், ஒருவனுடைய செல்வம் நிலைத்து நிற்க வேண்டுமெனில் பிறங்கை பொருள் வெகாமை வேண்டும். மற்றவர்களுடைய கைப்பொருள் மீது நாம் ஆசை கொள்ளக்கூடாது, மற்றவர்கள் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. ஆமாம் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, இந்த 178வது குறள் அகாமை செல்வத்திற்கு யாதனில் வெகாமை வேண்டும் பிறங்கை பொருள். செல்வத்திற்கு அகாமை யாதனில், ஒருவனுடைய உள்ள செல்வம், செல்வம் என்பது மண்பொருள் மட்டுமல்ல, அவனுடைய மனச்செல்வம், அவனுடைய பெயர், புகழ் எல்லாமே செல்வம் தான். அது அகாது, குறையாது நிலைத்து நிற்க வேண்டுமெனில் பிறங்கை பொருள், மற்றவனுடைய பொருளுக்கு வெகாமை வேண்டும். மற்றவன் பொருளின் மீது ஆசை கொள்ளாத தன்மை வேண்டும். இதுதான். மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, என்னுடைய பேர குழந்தைகளே, என்னுடைய மகன்களே, மகள்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நான் மீண்டும் மீண்டும் வேண்டுவது, நாம் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்மிடம் உள்ள நிறைகளை வளர்த்து கொள்ளவும், குறைகளை குறைத்து கொள்ளவும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். நம்மிடம் உள்ள நிறைகளை வளர்த்து கொள்ளுவதற்கும் குறைகளை குறைத்துக் கொள்ளுவதற்கும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். ஆமாம், உலகத்தின் மாமேதை சாக்ரட்டிஸ், உலகத்தை வென்ற, அறிவால் உலகத்தை வென்ற மாமனிதன் சாக்ரட்டிஸ். அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் மனிதராக வாழ வேண்டும். மனித பண்புகளை பற்றித்தான் இந்த அறத்துப்பாலில் அதிகமான அளவுக்கு வள்ளுவன் பேசுவது. இந்த வெகாமை என்பது, இந்த வெகுதல் என்பது மிக கேவலமான, தரமற்ற, அறமற்ற ஒரு செயல். எனவே நாம் பிறர் பொருளை மீது ஆசை கொள்வதும், அதை எவ்வகையிலாவது கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் கீழ்த்தரமான எண்ணமாகும். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள், மண்பொருளும் நம்முடைய மனப்பொருளும் அழியாமல் இருக்க வேண்டுமெனில், அகாமை செல்வம் யாதெனில் இருக்க வேண்டுமெனில் பிறங்கை பொருள், மற்றவர்களுடைய பொருளின் மீது நாம் ஆசை கொள்ளக்கூடாது. என் அன்பு மாணவ செல்வங்களை, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த சிறு வயதிலிருந்தே பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளக்கூடிய தன்மையை அறவே அழித்து விடுங்கள். நீங்களும் பிற்காலத்தில் மகானாவீர்கள். புத்தனை போல், சாக்ரட்டிஸை போல், இயேசு பிரான் போல், ஆப்ரஹாம் லிங்கன் போல், காந்தி மகான் போல், கார்ல் மார்க்ஸ் போல், அன்னை தெரசா போல். ஆமாம், பிறர் பொருள் மீது நாம் ஆசை கொள்ளக்கூடாது. நம்மளால் இயன்ற பொருளை பிறருக்கு கொடுக்க முயல்வோம். எனவே அனைவரும் இந்த என்னுடைய உரையை உண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். இதுவரை இந்த 5 குறள்களுக்கான எனது விரிவான உரையை உண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.